வணக்கம். இது சென்னை கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் 1 மினிட் ப்ளீஸ். நான் ஜெசிகா வினோலியா. சமீபத்தில் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு வேலையை உருவாக்கியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, யாருக்காவது போர் அடிக்குது, நான் உங்களுக்கு பேசுகிறதுக்கு, சும்மா கதை பேசுகிறதுக்கு அல்லது நீங்கள் பேச விரும்புகிற விஷயங்களை கேட்குறதுக்கு ஆள் வேணும்னா நீங்கள் இந்த கம்பெனிக்கு நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உடனடியாக நிறைய கால்ஸ் வந்தது. எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி. குறிப்பாக ரொம்ப வயசானவங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்று, ஒரு 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 25 வயசில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், ரொம்பவும் சின்ன பிள்ளைங்களா இல்லாமல் 25 வயசில் இருக்கக்கூடியவங்களும் இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, மனுஷங்க பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, பேசுகிறத கேட்குறவங்க யாரும் இல்லை, இல்லையா? இதானே இப்போது நமக்கு புரியறது. இது ஃபாரின் கண்ட்ரியில் உள்ள மட்டும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஊர்லேயும் இந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குது. சிலர்கிட்ட பேசுனீங்கன்னா, நம்ம வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பேசுவாங்க. நாம் போதும் போதும்னு சொல்கிற வரைக்கும் அவங்க தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பேசுகிறது எதையுமே கேட்கவும் மாட்டாங்க. நம்ம பேசணுன்னு அவங்க எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்லுங்கள், இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அவங்களுடைய கோபம், ஆத்திரம் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கேள்விகளாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட பிரச்சனைகளும் என்ன? கேட்கறதுக்கு ஆள் இல்லை. காதுகளே இல்லாத உலகமாக நாம் மாறிக்கிட்டு வரோம். நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் யார் பேச விரும்பினாலும் உங்கள் காதுகளை கடன் கொடுங்க. கொஞ்சம் நிதானமாக உட்காந்து அவங்க பேசுகிறத கேளுங்க. எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் நம்மளால் தீர்வு சொல்ல முடியாது. அது நம்ம வேலையும் இல்லை. அவங்கள கடவுள்கிட்ட வழிநடத்துறது மட்டும்தான் நம்ம பொறுப்பு. அதே சமயம் அவங்க பேசுகிறத கவனிங்க. அவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ளேயே அவங்க வச்சு வச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறத, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற விஷயங்களை அவங்க கொட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக ஆகும்.